தியா தன் பெண்ணை வளர்க்க நினைத்த பெற்றோர் அவளுக்கு தியான்னு பெயர் வைத்தார்கள். தியா பிறந்தது முதலே துணிச்சலுடன் வீரமாகவும் நேர்மையாகவும் மட்டுமே வளர பழகிக்கொண்டாள். சுற்றிலும் நேர்மறை எண்ணங்களால் மட்டுமே சூழ வாய்க்க பெற்றவள். அதற்கு காரணமாக தங்கள் ஒரே பெண்ணை பல வண்ணங்களில் வளர்த்த பெற்றோரை கூறினாலும் சிறுவயது முதலே தைரியமாகவும் வீரமாகவும் வளர்ந்தாள். ஒரு குறிப்பிட்ட பருவ வயது வந்தவுடன் அவளிடம் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பை எதிர்பார்த்தவர்களின் இயலாமையை கையாளும் தியாவின் அறிவுக்கே அனைத்து பெருமையும் சேரும். தன்னோட பெயர் சேனாதிபதி இந்தியன் படம் பார்த்து பிறந்ததால் தன் மகனுக்கு சந்துருன்னு பேரு வைத்தார். ஆனா அந்த குணமும் அப்படியே வரும்னு அவர் எதிர்பார்க்கலை. எல்லாத்துலேயும் குறுக்கு வழியை தேடும் பேர் வழிதான் சந்துரு. அம்மா ஒரு அருக்காணி, அதனால எந்த பொண்ணும் கிடைக்கவில்லை. சந்துருவுக்கு பொண்ணு பார்க்கறது மட்டும் தான் இப்போதைக்கு அந்த குடும்பத்தின் ஒரே தீவிர வேலை. சந்துருவின் அம்மா, டே சந்துரு, போன மாதம் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு ஊட்டி போனியே, அங்கே ஏதாச்சும் கரெக்ட் பண்ணியாடா? திடுக்கிட்டு வந்த சந்துரு, நீ எல்லாம் ஒரு தாயா? பெத்த புள்ளக்கிட்ட இப்படித்தான் கேட்பியா? அம்மா சும்மா சொல்லுடா, ஓவரா பண்ணாம. கடைசியாக குடும்பத்தை பற்றி பேசினா உன்னைய பற்றி சொன்னாலே எல்லா பிள்ளைகளும் ஓடிடுதுமா. அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்ட நீ. அம்மா, உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் என்னைய குறை சொல்கிறதுனா நல்லா தாண்டா வரும், வேற ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லைன்னு பேசிட்டே உள்ளே போனார்கள். சந்துருவும் தன் அம்மாவோட மாமியார் கேரக்டர் பற்றி கற்பனையில் யோசித்து பயந்து சிரித்து கொண்டான். தியாவின் அப்பா, எம்மாடி, இன்னைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கோம். பாதி தூங்கியபடியே எழுந்த தியா, ஏன்பா திடீர்னு? அம்மா, என்னைக்கு சொன்னாலும் உனக்கு திடீர்னு தாண்டி இருக்கும். அதனால் இன்னைக்கு எங்கேயும் போலீஸ் ட்ரைனிங் கோச்சிங்னு சுத்தாம ஒழுங்கா பொண்ணு மாதிரி ரெடியாகி வீட்லேயே இரு. மா, அப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பேரையெல்லாம் நான் கெடுக்க மாட்டேன். பொண்ணு பார்க்க வர சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, வந்துட்டு போகட்டும். நான் இன்முகத்துடன் வரவேற்று உபசரிக்கிறேன். அவர்களை ஒன்றும் தொந்தரவு செய்ய வேண்டாம். ஆனால் கல்யாணம் மட்டும் இப்போ வேண்டாம், எப்பன்னு நான் தான் சொல்லுவேன். அப்புறம் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குற கவலையெல்லாம் வேண்டாம், ஓகேவா? வழக்கம் போல் செய்வதறியாமல் தியாவின் பெற்றோர் முழித்தார்கள். அன்று மாலை சந்துருவின் குடும்பம் தியாவின் வீட்டிற்கு வந்து பெண் பார்க்கும் சம்பிரதாயம் நடந்து கொண்டிருந்தது. பெரியவர்களின் அந்த அறிமுக வெட்டி பேச்சுக்கெல்லாம் அவள் இடம் கொடுக்காமல், நானும் அவரும் கொஞ்சம் தனியாக பேசிக்கலாமா ஆன்ட்டின்னு சந்துருவின் அம்மாவை மற்றும் தன் அப்பாவையும் பார்த்து கேட்கவே அனைவரும் திகைத்து போனார்கள். ஒரே நிசப்தம். சட்டென சந்துரு, ஓஎஸ் வாங்க போலாம்னு எழுந்தான். அப்படி அவன் செய்யலைனா கேரக்டர் வீக் ஆயிடும்னு அவனுக்கு தெரிந்திருந்தது போலே. தியா வணங்கியபடியே ரெஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ் வித் யுவர் பெர்மிஷன்னு சொல்லிட்டு சந்துருவும் தியாவும் மாடிக்கு சென்றனர். அதிர்ச்சியான அந்த பெருசுங்க இந்த காலத்து பசங்கன்னு நீட்டி முழக்கி சமாளித்து சம்மதித்து கதைத்து கொண்டிருந்தார்கள். அந்த மொட்டை மாடியில் சந்துருவின் நிக்கா தியா புரிந்தவாறு, அப்புறம் சொல்லுங்க சந்துரு என்றான். சந்துருவோ அவள் சாரி கட்டியிருந்ததையும் கூந்தலின் நீளத்தையும் பார்த்து, ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு நான் பயந்துட்டேன்னு ஓப்பனாக பேசுகிறதா நினச்சி ஏதோ உளறினான். தியா ஒரு மாதிரி பார்க்க, சந்துருவோ நோ ஐ மீன் ஐ லவ் யூ தியா, என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் சிரிச்சு விட்டாள். இருவரும் புன்னகைத்தனர். சந்துரு அண்ட் தியா கோரஸாக, உங்களை ஏற்கனவே பார்த்து பழகுன மாதிரி தோணுதே. இன்ப அதிர்ச்சியுடன் சந்துரு, ஐயோ வேணாம் வேணாம், அப்புறம் பூர்வ ஜென்ம பந்தம்னு அப்படி இப்படின்னு 2 பேரும் பிளேட் ஆகிடுவோம்னு சொல்ல இருவரும் கோரஸாக மீண்டும் சிரித்தனர். நீங்கள் ஏன் இவ்வளோ கல்யாணத்துக்கு சீக்கிரமாக அலையிறீங்க என சந்துரு ஒரு மாதிரி பார்க்க, தியா ஐ மீன்னு இழுக்க தலையாட்டியபடியே சந்துரு, புரியுது, எங்களை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அது நல்லது தான். எல்லாம் எங்கள் அம்மா அப்பாவோட பாவங்கள், சுருக்கமாக சொன்னால் அவ்வளோதான் என்றான். தியா, இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். அந்த வார்த்தையே சந்துருவுக்கு சம்மதம் சொன்னது போல் இருந்தது. தேங்க்ஸ் தியா, அப்போ உனக்கு ஓகேவா? தியா ஒரு நிமிடம், வெயிட் சந்துரு, அதுக்குள்ளே முடிவெடுக்க வேண்டாம், நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் அதெல்லாம். சந்துருவும் தியாவும் சுற்றி வளைத்து பேச வேண்டாம், ஓப்பனாக சொல்லிடுங்க, அதுதான் நல்லது என்றான். தியாவோ, எஸ் கரெக்ட், நானும் அதே தான் சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்லிடுங்க தியா, எனக்கு உங்களை ரொம்ப. அவ்வளோ இதுக்கு? நான் உன்னை என் பொண்டாட்டியே நினைக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தியா, இதுக்கு மேலே ஓப்பனாக எல்லாம் சொல்ல முடியாது, ஓகேவா? தியாவோ, அப்படியா, அப்போ நானும் பட்டுன்னு சொல்லிடுறேன். ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து நான் கன்சீவ் ஆகியிருக்கேன், இன்னைக்கு தான் எனக்கே தெரியும்.
சந்துருவுக்கோ தலை சுற்றி, சாரி, எனக்கு ஏதோ தப்பா காதில் விழுந்துடுச்சு, இன்னொரு தடவை. இல்லை, நான் கன்சீவாக இருக்கேன். நான் சொன்னது சரியாக தான் இருக்கு, அதைத்தான் நான் சொன்னேன். சந்துருவின் வாழ்க்கையோ இருண்டது, சூன்யமானது போல் இருந்தது. நிதானிக்க நேரமானது. அதற்குள் மாடிப்படியில் சந்துருவின் அம்மா, தியா, சந்துரு, பசங்களா, நிறைய கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கோங்க, இப்போ 2 பேரும் கீழே வாங்க, முதல்ல சீக்கிரம் பேசி முடிப்போம்னு கத்துனாங்க. சில நிமிடம் சந்துரு சிலையானான். தியா அவனை தொட முடியலை. சந்துரு தள்ளி போனான். திடுக்கிட்ட தியாவோ, ஓ குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் குட் ரிப்ளை, குட் ரிசல்ட் அண்ட் தென் குட் பைன்னு சொல்லிவிட்டு கீழே போனாள். சந்துரு சற்று முன் கிடைத்த காதல் மனைவி கனவு இவ்வளவு சீக்கிரம் களையும் என்பதை எதிர்பாராமல் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்வது போல் உணர்ந்தான். பின் நடைபிடமாகவே கீழே வந்தான். சந்துருவின் அம்மாவோ, என்னடா மருமக என்ன சொல்றா, சொல்லுடா, ஓகே தானே என்றான். சந்துருவுக்கு வாயில் ஏதேதோ வந்தது. ஆனால் எதுவும் கூறாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டான். அதேபோல் தியாவும் பெற்றோரும் அவளிடம் கேட்டு பார்த்துவிட்டு சரியான பதில் இல்லாததால் சம்பந்திகள் சமாதானமான பிறகு பேசிக்கொள்ளலாம் என சுமூகமாக பேசிவிட்டு பிரிந்தார்கள். வீட்டுக்கு திரும்பும் பயணத்தில் சந்துருவின் நினைவுகள் முழுவதும் தியாவையே வாட்டியது. ஏகப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள் அவனை சூழ்ந்து கொண்டன. இருப்பினும் தியாவை பார்த்த மாத்திரத்தில் இருந்த நினைவு அவனுக்கு தாக்கிக் கொண்டது. பிடிக்கவில்லை என்பதால் பொய் கூறி இருக்கக்கூடாதா? இல்லை விளையாட்டாகத்தான் தியா கூறியிருக்கக்கூடாதா? இல்லை அது மட்டும் கனவாக இருக்கக்கூடாதா என சந்துரு தன் பல எண்ணங்களுடன் தத்தளித்தான். அம்மாவின் கேள்விகளும் ஏச்சுக்களுக்கும் அவன் காதில் விழவே இல்லை. தியாவோ தன் வீட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அடையாளமே இல்லாதது போல் அவள் அன்றாட வாழ்வில் தொடர்ந்தாள். சந்துருவையோ அவன் அப்பா அம்மா திட்டி தீர்த்தார்கள். அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல், நீ கட்ட கேட்டுக்கு அவங்க பொண்ணு தரதே பெருசு, இதில் நீங்கள் வேணாம்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டீங்களோ? சந்துருவின் அப்பாவோ, டே சந்துரு, எதையும் அரைகுறையாக பேசிட்டு முடிவு எடுக்காதே, நல்லா யோசி, அந்த பெண்ணோடு நல்லா டிஸ்கஸ் பண்ணு, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதே. ஏதோ அவனுக்கு புத்தியில் உரைத்த மாதிரி இருந்தது. இரவு 11 மணிக்கு தியா வீட்டுக்கு திரும்பி வந்தாள். அவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வாசலில் சந்துரு நின்றான். தியாவோ திணறிப்போய் நின்றாள். தியா, வாங்க. இல்லை, எப்போ வந்தீங்க சந்துரு? ஓகே ஓகே கூல், டோன்ட் பேனிக், வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். தியாவோ அப்பா அம்மா என கூப்பிட்டு பார்த்தாள். யாரும் எழுந்து வரவில்லை. நிதானமாக சந்துருவே சொன்னான், எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிவிட்டார்கள். தியாவுக்கோ, இது தியா வீடு தானே? சந்துரு, புரியுது புரியுது, அப்படித்தான் இருக்கும், என்னால் முடியல, அதனால தான் நான் உங்களை பார்க்க திரும்பி வந்து விட்டேன். நீங்கள் வந்து எவ்வளோ நேரமாச்சு? 1 நிமிஷம். இந்த மாதிரி மரியாதையெல்லாம் வேண்டாம். அப்புறம் நாம் 2 பேரும் மாடிக்கு போய் அந்த பேச்சுவார்த்தையை தொடரலாம். அப்புறம் மற்றதையெல்லாம் பேசிக்கலாம். நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் மேலே போகிறேன். சந்துருவோட நிதானம் தியாவை வெகுவாக கவர்ந்தது. கிட்டத்தட்ட மிட்நைட் வித் காஃபியுடன் சந்துருவும் தியாவும் மாடியில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் ஒரே ஆச்சரியம்தான். இருந்தாலும் அது நிகழ்ந்து கொண்டிருந்தது. தியா ஏதோ சொல்ல வர, சந்துரு, ஆல் செட், உன்னை பற்றி சொல்லு, பட் ஐ லவ் யூ ஆல்ரெடி, ஓகே? ஸோ நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு, நான் குறுக்கே பேச மாட்டேன், என் மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, ஸோ ப்ளீஸ் என பணிந்தான். ஒரு சிறிய மௌன உரையாடலுக்கு பிறகு பெருமூச்சுடன் தியாவே சொன்னாள், ஆல் ஓகே, ஆமாம், நான் கன்சீவ் ஆகியிருக்கேன். சந்துரு ஏதோ கேட்க வர தியா கையமர்த்தி, ஆனால் எப்படி யாருன்னு எனக்கே தெரியல, இதை சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், பட் நான் இப்படி பொய் சொல்ல தேவையில்லைன்னு புரிஞ்சுட்டு இப்போ வந்திருக்கீங்க, தட்ஸ் குட். பட் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் பிறப்புறுப்பை சிதைக்காம விடமாட்டேன். ஈஸியாக இதை களைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மற்ற பொண்ணுங்கள மாதிரி நான் இல்லை. அப்புறம் நான் போலீஸ் ட்ரைனிங் முடிச்சு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனை மட்டும் நான் கண்டுபிடிக்கலைனா நான் போலீஸாகவே மாட்டேன். இதுதான் எனக்கு உண்மையான டெஸ்ட். இந்த சமுதாயத்தில் நடக்கிற தீங்கிலிருந்து என்னையே நான் காப்பாற்றிக்க முடியலைனா அப்புறம் போலீஸ் ஆகி பொதுமக்களை எப்படி காப்பாற்றுவேன்? அவனை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேனோ அதுதான் என் உயிருக்கும் என் குடும்ப மானத்துக்கும் அவ்வளோ நல்லது. அப்படி அவனை மட்டும் கண்டுபிடிக்க முடியலைனா இந்த கருவை குழந்தையா பெத்தாவது நான் கண்டுபிடிக்க முயற்சிப்பேன். ஆனால் எப்படியும் அவனை விடமாட்டேன் என்று வெறி பிடித்தவள் போல் பேசினாள். நீண்ட நேர மௌன கற்பனைக்கு பிறகு தெளிவாக சந்துரு சொன்னான், ஸோ இதை யார்கிட்டேயுமே சொல்லாமல் என்கிட்ட சொன்னதுக்கே நீ எனக்கு கணவன் ஸ்தானம் கொடுத்துட்ட. அப்புறம் என்ன வேண்டி இருக்கு எனக்கு? லெட்ஸ் கோ தியா, ஐ எம் வித் யூ அண்ட் ஐ லவ்
யூ அண்ட் சப்போர்ட் யூ என சொல்லி கட்டிப்பிடித்தான். தியா ஒரு நிமிஷம் திகைத்து அவன் புரிதலை புரிந்து வாழ்வில் முதல் முறையாக காதலை உணர்ந்தாள். அடுத்த காஃபியுடன் அந்த இரவில் சந்துரு, எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கும் தான் நல்லது. என் பொண்டாட்டி உயிரும் மானமும் தான் என்னுடைய வாழ்க்கை. மறுபடியும் மறுபடியும் வியந்த தியா, ஓகே, நான் அது சம்பந்தமாக சொல்லணும். சம்பவம் நடந்த டயத்தை கரெக்டாக லாக் பண்ண முடியலை. ஆனால் நவம்பர் 1st வீக் தான் மேபி. சந்துரு, தயவு செய்து தப்பா நினச்சிக்காதே. அது எப்படி கொஞ்சம் கூடவா உனக்கு உணர்வில்லாமையா இருந்திருப்ப? சாரி, வேற எப்படி எனக்கு கேட்கறதுனே தெரியல. டோன்ட் ஹெஸ்டிடேட் சந்துரு. என்ன டவுட் இருந்தாலும் கேளு. பெத்தவங்க கூட என்னை நம்புவாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ரொம்ப மெச்சூர்ட், ஸோ டோன்ட். தயவு செய்து கேளுங்க என்றாள் தியா. சந்துரு, அதான் உனக்கு கொஞ்சம் கூட நெருடலா இல்லையா? அசௌகரியமாக அந்த டயத்தில் இருந்த ஞாபகம் கூட இல்லையா? இட்ஸ் கரெக்ட், பட் எனக்கு அப்படி எதுவும் இல்லை. அப்புறம் நான் சுயநினைவில் இருந்திருந்தா அவனுக்கு இந்த நேரமே கருமாதிரி நடந்திருக்கும். பட் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இப்போ சாதாரணமாகவே மெடிக்கல்ஸில் கிடைக்குதாம். அதை பற்றி முழுசாக தெரியாமல் செக்ஸ்வல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தம்பதிகள் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதை நான் டாக்டரிடம் கேட்டேன். நோ மோர் கிளாரிஃபிகேஷன்ஸ். நவம்பர் 1st வீக் நீ எங்கே இருந்த? ஊட்டியில் ஒரு மேரேஜ் ரிசப்ஷன். சந்துரு, யார் வீட்டு ஃபங்க்ஷன்? யோசித்து, அது நம்ம சொந்தக்காரங்க மேரேஜ் தான் என்றாள் தியா. ராஜ்குமார் லலிதா வெட்டிங்கா? எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் தான் அங்கே வந்திருந்தேன் என்றான் சந்துரு. என்ன சொல்ல வர? நாம் 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கிறோம். சொற்றும் தயக்கம் இல்லாமல் தியா, எஸ் கரெக்ட். அப்போ நீ தான் பண்ணியா? சந்து, ஹேச்சி, நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை. தியா, வாட்? என்ன மாதிரி இல்லையா? புரியல. எனக்கு இதுதான் வேலையா? என்னடா சொல்ல வரேன்னு ஓங்கி அறைந்தாள் சந்துருவின் கன்னத்தில். சிறிது நேரம் மௌனம். இருவருக்குள்ளும் ஏதோ புத்திக்குள் உரைத்தது. ஊட்டி மேரேஜ் நினைவுகள் நிழலாடியது. அந்த வெட்டிங்கில் மாலையில் ஒருவித போதையுடன் அனைவரும் சுற்றியதும் அந்த வீடியோ எடுப்பவருடன் சண்டை நடந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து போனது. சட்டென தியா சொல்ல, அந்த மேரேஜ் ஹாலில் தான் இருக்கும். சரி வா, காரில் உட்காரு, நம்ம போகலாம். கார் வேகம் எடுத்து ஊட்டியை நோக்கி விரைந்தார்கள். சந்துரு, இரு அவசரப்படாதே, அந்த ஹால் வந்துவிட்டது. அந்த தேதியில் என்னோட ரூமில் சிசிடிவி கேமராவை செக் பண்ண சொல்லு. வா, குயிக் ஃபாஸ்ட். சந்துருவை மேனேஜர் ரூமில் போயிட்டு, தியான் ரூம் வாசலில் தான் யார் யார் வந்து போகிறாங்கன்னு பார்க்கலாம். ரூமில் கேமரா இல்லை, ஓகேவான்னு கம்ப்யூட்டரை தட்டினான். சிறிது நேர ஆர்வத்தின் தேடலுக்கு பிறகு தியாவுடன் 4 பெண்கள் தங்கியிருந்தனர். அந்த முதல் பெண்ணுக்கு கால் போனது. தியா, ஹலோ ரஞ்சினி, திஸ் இஸ் தியா என சொன்னதுதான் தாமதம். ஃபோன் கட் ஆகிவிட்டது. தியாவோ, சந்துரு, ஷீ இஸ் த கீ. அவளுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்குது. வா, அவள் அட்ரஸை எடு சீக்கிரம் என பறந்தாள். சந்துரு காரில் போய்கொண்டே, ஒழுங்கா வண்டியை ஓட்டுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய வளைவில் டமான் ஒன்று சவுண்டுடன் இவர்கள் கார் எதிரில் வந்த காருடன் மோதியது. எல்லோருக்கும் மிதமான காயம்தான். சந்துருவுக்கும் லேசான அடி. அவன் கொஞ்சம் தடுமாறி எழும்பி தியாவை பார்க்க தலையில் பலத்த அடியுடன் சுயநினைவு இல்லாமல் கிடந்தாள். அதிகம் காயப்படாத சந்துரு பதறிவிட்டான். ஆம்புலன்ஸுக்கு அலறினான். அந்த எதிரின் காரில் கோபமாக திறந்தவனுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமாம், அதில் ரஞ்சனி தான் இருந்தாள். உடனே ஆஸ்பத்திரிக்கு விரைந்தார்கள். அருகில் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததும் சந்துருவும் மயங்கிவிட்டான். ஹாஸ்பிட்டலில் அமைதி காத்தது. 2-3 நாட்கள் ஆனது. சந்துருவு ஓரளவு ரெடியாகிவிட்டான். ரஞ்சனியும் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டாள். சந்துரு அண்ட் தியா குடும்பம் ஹாஸ்பிட்டலில் ஒன்றுபட்டது தியாவால் தான். தியா மெல்ல கண் திறந்து பார்த்தாள். தலையில் அடிபட்டு எல்லாத்தையும் மறந்து போயிருந்தாள். டாக்டர், இவ மாசமா இருந்தா, அதான் அதை பற்றி தான். டாக்டர், அதான் சொன்னனே, இவங்க உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம். டோன்ட் வெரி, நீங்கள் 2 பேரும் தாராளமா. இன்னும் எத்தனை குழந்தை? ரஞ்சனியின் டிஸ்சார்ஜ் ஆகின பின் சந்துரு கேட்டான். ஆர் யூ ஓகே பொண்டாட்டி என தலையில் கிஸ் பண்ணினான். அவன் அந்த ஸ்பரிசத்தில் லேசாக மயங்கி மனம் மாறினாள். ஒரு வழியாக தியா வாழ்வில் நிம்மதியை விதைத்து விட்டான் சந்துரு. ஆனால் உண்மை என்னவென்றால், மிகப்பெரிய ரகசியம் அந்த டாக்டரும் ரஞ்சனியும் தான். சந்துருவால் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு பின் மாற்றப்பட்டது என்பதே உண்மை. உண்மையில் ரஞ்சனி ஒரு முழு பெண்ணே இல்லை. அவள்தான் தியாவின் கர்ப்பத்திற்கு காரணம். அதை சந்துரு டாக்டர் மூலம் தெரிந்து கொண்டான். தெரிந்துதான் அந்த கருவை விபத்தில் அடிபட்டு அழிந்தது போல் காண்பித்து விட்டான். தியாவுடன் சேர்ந்து வாழ தேவையான காரணிகளை மட்டும் தெரியப்படுத்தி உண்மையான காதலுடன் சந்துரு தியாவை பத்திரமாக பார்த்து கொண்டான்.
இது ஒரு கற்பனை கதை மட்டும்தான். ஆனால் நிஜத்தில் இதுபோல் பலருடைய வாழ்வில் நடைபெறுகின்றது. வெளியில் எங்கு சென்று தங்கினாலும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து குடும்பத்தினருடன் சென்று தங்குவதே பெண்களுக்கு பாதுகாப்பானது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.